நாங்கள் ஆறாவது இதுவரைக்கும் யோசிச்சோம் என்று தெரியாது. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. அதில் என்ன சொல்ற? اللهم صل على سيدنا محمد. நாயகத்துடைய பேரு கேட்டா செலவாக்கு செல்வதற்கு ஆரம்பம் என்ன செய்ய வேணாம், வெட்கப்பட வேணாம். நாயகத்துடைய பேரு கேட்டா செலவாக்கு செல்லவாட்டி அந்த ஆட்களை என்ன செய்யற? பகீருடைய கூட்டத்திலே, கஞ்சனுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகத்துடைய பேரு கேட்டால் சத்தம் போட்டே செலவாக்கு செல்லணும். வகூலு சய்யிதினா வ மௌலானா முஹம்மது. நாயகத்துடைய ஒரு விஷயத்திலே, அந்த விஷயத்திலே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இப்ராஹிமியா ஸலவாத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பரக்கத்து, அதே மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கும் கொடுத்த அந்த மாதிரி பரக்கத்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. நாங்க யாராவது யோசிக்கிறா, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜாவது அதுக்கு மேலே ஒரு சிறந்ததை ஒன்று படைக்கவே இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கு மேலே சிறந்த ஒன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சும் இல்லை, நீ படைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாயகத்திற்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகளுடைய மாதிரி பரக்கத்தை செய்யுதுன்னு சொல்லுகிறது. சாதாரணமாக எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுக்கும் குடும்பத்துக்கும் பரக்கத்தை செய்த மாதிரி இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய அஹலுக்கும் பரக்கத்தை செய்யணும் என்றுதான் சொல்லணும். என்னடா நேர ஆப்போசிட்டா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்த மாதிரி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நீ பரக்கத்தை செய்ய நாயகமே. இதுல என்ன கருத்து? அறிவை சகோதரர்களை ஒழுங்கா விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இல்ல மறு உலகத்திலேயும் எந்த உலகத்திலேயும் எல்லாம் வந்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி தான் படைக்கிறது. அதுக்கு ஒரே இப்படி ஒரு விஷயம் என்னத்துக்கு வந்த என்று கேட்கக்குள்ள எல்லாம் கொடுத்தாலும் ஒரு தரஜாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தரஜா என்று சொல்லலாம், ஒரு நிலை வித்தியாசம். என்னது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சூஃபியாக்களுடைய கருத்திலே இந்த கிதாபிலே இருக்கக்கூடிய விஷயம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகனான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலே ஒரே ஒரு நபி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வழியிலே வந்த ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல். என்றா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மற்றொரு நஸபுல்லாஹா மற்றொரு வழியிலே பார்க்கக்குள்ள இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய போய் யஅக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு போறார். அதிலே ரெண்டு ஆயிரக்கணக்கிന് அம்பியா முர்சலீன்கள் வந்தீங்க, ஆயிரக்கணக்கிന് அம்பியா முர்சலுகள் வந்தீங்க. என்றா அந்த அம்பியா முர்சலுகளுக்கு தான் யஅக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே வந்த அந்த ஆட்கள், அந்த அம்பியாக்களுக்கு தான் பனு இஸ்ராயீல் என்று சொல்ற அந்த குடும்பத்தார்கள்.
அவங்க தான் பனு இஸ்ராயேல். அப்படி பார்க்கக்குள்ள அந்த வழியை ஆயிரக்கணக்கின அம்பியா முர்சல்கள் அந்த வழியை வந்திக்குது. ஏண்டா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட அந்த இது நபியின்டோ முர்சலின்டோ உலகத்துக்கு இல்லாத பாத்தம் அந்த சீல் வச்சிருக்காங்க. அதுக்கு புறவங்க இல்ல. அதுக்கு என்ன செய்யற சுஃபியாக்களான உலமாக்கள் அதுக்கு பதில் கொடுக்கிற எப்படின்னு கேட்டால், நாயகத்துடைய அந்த வழியை நாயிபுர் ரசூலுகளான அவுலியாக்களை எங்களுக்கு தான் நாயனே. நாயிபுர் ரசூலான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாயிபான அவுலியாக்களை எங்களுக்கு கொண்டு வந்து தான் நாயனே என்றுதான் அந்த இப்ராஹிமியா ஸலவாத்திலே 5 வக்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். காரணம், அந்த நாயிபுர் ரசூலாலே தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு நாங்கள் போய் எத்தி சேர்ந்து கொள்ளலாம். அவங்களோட வேலையும் அவங்களுடைய அந்த கடமையும் அதுதான். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு ஒரு தெரியவும் தெரியவில்லை. அது தெரியவில்லை செல்லலாம். இப்படி ரசூலுல்லாஹி தங்களுக்கு போய் கடந்து போய் சேரணும். அந்த வழியே வந்த நாயகம் ரசூல் தான் இந்த ரபியுல் ஆஹிர் ரபியுல் தானி என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே பிறந்த எங்களுடைய நாயகம் சேபனா அப்துல் தஸ்தகீர் ரபீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய விஷயத்தை பற்றி பேச போனா இதே மாதிரி படைக்கிறார் அந்த தேசத்தை. அந்த அளவுக்கு துபனா அப்துல் ரபீன் அப்துல் காதிர் ஜீலானி குந்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி தங்கள் நாயகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறது. ചൊല്ലില്ല ഞാനൊന്നും ചൊല്ലന്ന് ചൊല്ലാതെ ചൊല്ല് നീ എന്റെ ആമാനതിലെന്നോവർ. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ചൊല്ലുന്ന വിഷയങ്ങളെല്ലാം അബ്ദുൽ ഖാദിർ ജീലാനി എങ്ങൾക്ക് ചെല്ലല്ല. അതിനാണ് ഖുർആനിലെ ചൊല്ലിക്കുന്ന റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ചൊല്ലിയത്. നായകം റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങൾ ചൊല്ലിക്കുന്ന വചനം കൂടി മാ യന്തിഖു അനിൽ ഹവാ ഇൻ ഹുവ ഇല്ലാ വഹയ്യുൻ യൂഹാ. நான் எனக்காக எந்த இஷ்டப்பிரகாரமாய் எந்த இஷ்டத்துக்காக ஒரு விஷயத்தையும் நான் பேசல. எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய வஹீனாலே அல்லாஹ்வுடைய கட்டளையாலே மட்டும்தான் நான் எல்லாம் பேசிக்கிது. அந்த மகாமிலே அப்படி நிக்கலாமா? ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அவாஃபுகள் குணங்கள் எல்லாம் உடம்புக்கு கொண்டு வரங்களே நம்ம வரத்தா செய்வேன். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்ற வழிகள் செய்யணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் போகுனா மீதி நம்ம சுபாவம் ஜிலானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த போகுனா மீதி நம்ம சுபாவம் ஜிலானி ரசூலுல்லாஹி அலைஹி தங்களுடைய அந்த 3 உபதேசங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்? மனிதனுடைய அந்த டைம் சும்மா வீணாக்கப்படாது. மனிதனுடைய டைம் சும்மா வீணாக்கப்படாது என்பது அதே மாதிரி எங்களுடைய நாயகம் சேபனா சையதி அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் டைமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டீர்கள். பங்க்சுவாலிட்டி அது கட்டாயம் அது கட்டாயம் வேணும். இல்லாட்டி அதிலே டைம் இல்லாத வேறொரு நிலைமைக்கு டைமை நாங்கள் வீணாக்கி கொண்டு போனா எங்களுக்கு என்ன? முதலாவது நாங்க எங்களிலே இருந்து இல்லாம போன நஷ்டமா போன ஒரு விஷயத்தை யோசிச்சு கொண்டு துக்கமாயிக்கப்படாது என்று
எங்களுக்கு படிச்சு தராங்க. முதலாவது டைமில் சும்மா எங்களுக்கு மிஸ் ஆகி போன ஒரு விஷயத்தை அதே மட்டும் யோசிச்சு கொண்டு என்ன செய்யற எங்களுடைய டைமை மிஸ் ஆகி கொண்டு நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிற துக்கிச்சு கொண்டிருக்கிற டைம் அதை என்ன செய்யணும், நாங்கள் தவிர்த்துக் கொள்ளணும். காரணம், தொழுகைக்கு பிறகு நாங்க எல்லாரும் ஓதுற ஒரு திக்ர் ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா ராத்த லிமா கதைத வலா முபத்தில லிமா ஹகம்த வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, அல்லாஹ்வே நீ தந்ததான ஒரு விஷயத்தை தடை போடுறதுக்கு யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தந்த ஒரு விஷயத்தை தடை போடுறதுக்கு யாரும் இல்லை. நீ தந்ததான ஒரு விஷயத்தை தடை போடுறதுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி நீ தடை போட்ட ஒரு விஷயத்தை தாரதுக்கும் யாரும் இல்லை. வலா ராத்த லிமா கதைத, நீ கலாவை இந்த நாட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது கலாவை தட்டுறதுக்கும் யாரும் இல்லை. இப்படி நாங்கள் திக்ர செஞ்சு கொண்டிருக்கிறார், ஒதுக்கி கொண்டிருக்கிறார். அந்த திக்ரை என்ன செய்யணும், கல்விலே நாங்கள் நடமாட்டம் கொண்டு வரணும் என்றுதான் போக்குறாங்க. எங்களிலிருந்து போனா என்று சொன்னா எந்த ஒரு விஷயமும் எங்களிலிருந்து எல்லாம் நாங்கள் விரும்புகிற ஆட்கள் தாய் போகலாம். எங்களுக்கு வேண்ட தேவையான ஒரு சாமான் மிஸ்ஸாகி போகலாம். அதை யோசிச்சு கொண்டு துக்கத்தோடு இருக்கிற அந்த டைம் வீணாக்குறது விஷயம். இரண்டாவது விஷயம் என்று சொன்னா எங்களை மற்றொரு ஆளுமாய் ஒப்பிடுறது. நாங்க ஒரு நிலைமையில இருக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த நிலைமையில படைச்சதுக்கு பிறகு வேறொரு ஆள் வேறொரு நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மகரங்களை படைத்து கொண்டிருப்பான் எல்லா நிலையிலையும். அப்ப அந்த நிலையை நாங்க ஒப்பிடப்படாம். ஒரு விஷயத்தை மற்றொரு ஆளுமாய் ஒப்பிடுற விஷயம் வந்து நிப்பாட்டிக் கொள்ளணும் என்று தெரியாம ஒரு விஷயத்தை கூட சொல்லிக் கொண்டு நிப்பாட்டுறேன். மற்ற மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க என்ன செய்ய வேணாம், வேலை செய்ய வேணாம். எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துறதுக்கு உங்களால் என்னொரு வேலை செஞ்சாலும் அதுல ஒரு ஓட்டம் ஒன்று நுழைந்துதான் ஆகும். அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகள் அல்லாத நாங்க செய்கிற எல்லா வேலைகளும் அதுல எந்த ஒரு கல்யாணம் என்றாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் தேவைப்பட்ட ஒரு ஆளை கூடாத ஒரு கல்யாணமோ மஜ்லிஸோ நீங்கத்தான் செய்யணும். ஆனா அல்லாஹ் செய்யறது நாங்க செய்யறது அதுல ஒரு கொரோனா வந்து கொண்டே இருப்பான். அப்படிங்கிறக்குள்ள எல்லா மக்களையும் ஒத்துமையாக்குற வேலை அவங்களுக்காக அவங்களை எல்லாம் சமாளிச்சு போற அந்த நிலைமையை விட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பதில் சொல்லணும் என்று சொல்ற நிலைமையில நாங்கள் வந்துள்ளோம். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தப்பிக்கொள்ளலாமான்னு நாம் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பிலால் இப்னு ரபாஹா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு ஒரு நாள் அபூ சுஃபியான் রাদিয়াল্লাহு அன்ஹு யுத்தம் அந்த டைம்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த டைம்ல அபூ சுஃபியான் தங்களுடைய பக்கத்துக்கு போயிட்டு கொண்டு ஒரு ஆயுதம் ஒன்று கிடைச்சா இவனை இப்ப சரியா போயிரு. யாரு சொல்றது? பிலால் இப்னு ரபாஹா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு. பிலால் இப்னு ரபாஹா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு சிலிக்காற்ற விஷயம் ஒரு ஆளுண்டு கிடைச்சா
இந்த அபூ சுஃபியானை நான் இப்ப கொலை செய்கிறேன் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த விஷயத்தை கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றேன். பிலாலே, எந்த விஷயத்துக்காக நீ இப்ப என்ன செய்ய போற? அபூ சுஃபியானை கொலை செய்யறதுக்கு நீ எதிர்பார்க்கிற அவங்க மக்காவுடைய நேதா இல்லையா? அவங்க வந்து மக்காவுடைய நேதா இல்லையா? நீங்க என்னத்துக்காக அதை செய்ய போறேன்னு கேட்டு கொஞ்சம் கோபத்தோட சொல்ற நிலைமையிலே பேசிச்சு. அதுக்கு பிறகு ஒன்றும் பேசாம அந்த சபையை கலந்ததுக்கு பிறகு எங்கட நாயகம் சித்தியகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனதுக்குள்ள ஒரு ராஹத் இல்லை. அதனால அப்படியே இப்ப நாங்க இருக்கிற மாதிரி இல்ல, அல்லாஹ்வுடைய ஏதாவது தவறு வந்துச்சா அந்த யோசனை சித்தியகுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது வந்தாலும் என்ன வந்தாலும் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. நாங்க செல்றது இப்ப எல்லா நிலைமையிலுமே இப்லீஸ் செல்ற மாதிரி இல்ல. இப்லீஸ் பயங்கரமான கஷ்டத்திலே இருந்து கொண்டாங்க. எப்படி சங்கடம் வந்து கேட்டா பெரிய கஷ்டத்துல சங்கடத்திலே இருக்கிற டைம்ல நிறைய புள்ளகளும் நீக்கிற இப்லீஸ் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற டைம்ல முடந்தனான ஒரு மகன் முடந்துற காலில முடந்திக்கக்கூடிய ஒரு மகன் வந்து கொண்டு என்ன வாப்பாங்க இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவோடு செய்து தௌபாவோடு நீங்களான மக்களுக்கு நான் எவ்வளவு தவறு செய்ய வச்சாலும் அந்த டைம்ல அந்த தௌபாவை செய்யறதுனால உள்ளங்களை எல்லாம் மக்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு விடுறார். அது கேட்ட உடனே இப்ப எனக்கு என்ன வழி இப்லீஸ் சொல்லி யோசிச்சு கொண்டு இப்லீஸ் இருக்கிற டைம்ல அந்த டைம்ல அந்த முடந்தனான மகன் ஒரு ஐடியா ஒன்று சொல்லி கொடுக்குறார். என்ன? அப்ப நாங்க பயப்பட வேணாம், எங்கள்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. என்னது? யார் இப்படி தவறு செஞ்சாலும் அந்த தவறு தவறில்லைன்னு அவங்களுக்கு நினைப்பே ஊட்டினா சரிதானே? எந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறு தவறில்லைன்னு அவங்களோட கல்விக்கு நினைப்பூட்டினா சரிதானே? அவங்க தொகை செய்ய மாட்டா. அந்த நிலைமையில தான் நாங்க நிற்கிறோம். என்ன? எப்படி? நாங்க ஒரு தவறு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வதற்குரிய நிலைமையில நாங்க இல்ல, ஆனால் நீங்களும் இல்ல. அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் நாங்க நிற்கிறோம். அப்படிங்கிறக்குள்ள என்ன வந்தாலும் அல்லாஹ்வுடைய முன்னுக்கு நாங்க செஞ்சது தவறா போயிட்டோ என்று சொல்ற நிலைமைக்கு என்ன செய்யற நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலா ஹضرة ரசூலில்லாஹ் போய் கேட்ட இப்படி ஒரு விஷயம் சுஃபியானை பத்தி இவங்க சொன்னாங்க. ஒரு முத்திர மட்டும் ஒரு பேப்பர் மட்டும் சேவ் பண்ணல, அந்த சேவ் மட்டும் எடுத்திருந்தா இன்னைக்கு ஆயிரத்தி அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாகிக்கும். காமுஸ்லிம்கள் அன்னைக்கு என்ன செய்யற? எல்லா விஷயத்தையும் நெஞ்சு பாறாங்கல்ல சுட்டு படத்த பாறாங்கல்ல நெஞ்சில ஏற்றி வச்சு கொண்டு தண்டனை கொடுக்கிற டைம்ல அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அது மட்டும் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய கல்வியிலே இருந்து வாயிலே இருந்து வெளியாகிறது. அந்த டைம்ல இருந்த தங்கத்தை எல்லாம் அள்ளி பெருக்கி எடுத்துக்கொண்டு சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டு ஜீவபிண்டம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்ட ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யற? விடுதலை செய்து கொண்டு வர. அவங்க என்ன அங்க அடிமை இல்லை, இங்க போய் இஸ்லாத்துக்கு வந்து என்ன ஒழுங்காச்சு அன்றைக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வந்து அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாகினாங்க. இந்த இஸ்லாத்துக்கு பேர்ல என்ன செய்யல? அது செய்யல. அதுக்கு பிறகு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நான் தவறா நடந்தேனோ என்று சொல்றதுக்காக யார் போய் போறாங்க? இலா ஹضرة ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് കൊണ്ടുകേട്ട ഇതൊരു സത്യത്തിലൂടെ നടന്നേച്ച് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങൾ കേട്ട ഒരേ ഒരു വിഷയം നിങ്ങൾ കോപിച്ചു അന്തരേഖയിലേക്ക് കോപിച്ചുകൊണ്ടാണ് കേൾക്കുന്നത്. ഓം നബിയെ നാം എന്റെ ചെന്നാനി കമ്പകാരോടെയുള്ള കോപിച്ചത് അള്ളാഹുവോടെ താൻ കോപിച്ചിരിക്കുന്ന കോപത്തിക്ക് കൂടി ഒരു പ്രശ്നമുണ്ടിരിക്കുന്നത്. കോപത്തിക്ക് കൂടി ഒരു പ്രശ്നമുണ്ടിരിക്കുന്നത് നാളെ ഏതാണ്ട് എന്ന വിഷയം ശരിயான വിഷയം എന്താണെന്ന് ശരി എന്ത് വിഷയത്തിനെയും കോപപ്പെടുത്തുള്ള ഞങ്ങൾ അള്ളാഹുവോടെ താൻ കോപപ്പെടുത്തുന്നത്. ദീനുടെ വിഷയമല്ലാതെ മറ്റ് എല്ലാ വിഷയവും அந்த விஷயத்திலே நாங்கள் கோபம் எடுக்கிறது. அந்த கோபம் என்று சொல்வது ஆக விசித்திரமான ஒரு நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஸ்லாம் நம்பிக்கைங்கிறது ஒரு சஹாபி வந்த டைம்ல கோபத்தை இல்லாம ஆக்குறதுக்காக தீனை செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிற அப்ப அந்த கோபம் வந்து அல்லாஹ் தான் கோபிச்சிக்கிறார், அல்லாஹ்வோட தான் கோபிச்சிக்கிறார் சொல்ற நிலைமை வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்ன பதில் சொல்லணும் என்று சொல்ற நிலைமைக்கு இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் தந்தருவாயா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லாருடைய ஈமான் சலாமத்தாக தருவாயா. சித்திய நாயகத்துடைய அந்த சுத்தியத்துடைய அந்த உறுதியை எங்களுக்கு தருவாயா. அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் எங்களுக்கு தருவாயா. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையிலே நின்று ஹவுதுல் கௌசர் வாங்கி குடிப்பதற்கு தௌஃபீக் தருவாயா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாக்குறுதிகளை தடலாக்கி தருவாயா. வஆஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா